திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மோடி அரசால் தேர்தல் கமிஷனர் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த எஸ்ஐஆரை குறித்து நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். அதோடு நின்று விடாமல் நீதிமன்ற வழக்கை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால் ஏமாந்து விடுவோம் என்ற அடிப்படையில் திமுகவினுடைய தலைவர் தளபதி அவர்கள் கழகத்துடைய சட்டத்துறைக்கு உற்சாகப்படுத்தி அனைவரையும் களத்தில் இறங்கியதனுடைய விளைவு இந்த எஸ்ஐஆர் இன்றைக்கு ஏறத்தாழ 80% 85% வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்றார். அதற்கு முழு காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான். களத்திலே பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், திமுக தொண்டர்களும் திமுக வழக்கறிஞர்களும் இதில் ஈடுபட்டு முழுமையாக செய்ததனால்தான் இந்த அளவுக்கு ஏறத்தாழ 80% வாக்காளர்கள் ஆக கட்சி சார்பற்ற முறையில் யார் யாருக்கு வாக்களிக்கிறார் என்று பார்க்காமல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமை பறிபோய்விடக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணத்தில் திமுக தலைவர் தளபதி தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆணைக்கேற்ப திமுக தொண்டர்கள் ரொம்பம்போர் சுழன்று பணியாற்றி இன்றைக்கு அது ஓரளவுக்கு நிறைவு பெற்றிருக்கிறது. எவ்வளவு பேர் வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், இதெல்லாம் விரைவு வாக்காளர் பட்டியல் 19ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது. ஏறத்தாழ 85 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். இது எந்த அளவுக்கு உண்மை என்பது புள்ளிவிவரத்தோடு கணக்கு வந்தால்தான் தெரியும். ஆக நீக்கப்பட்டவர்களில் யார் யார் எப்படி நீக்கப்பட்டிருக்கிறது என்கிற இனிமேல் தான் 19ஆம் தேதிக்கு பிறகுதான் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு பொறுப்பு திமுகவுக்கு இருக்கிறது. அதை எங்களுடைய BLA 2க்களுக்கும் சொல்லியிருக்கிறோம். அதை கண்காணிப்பதற்கு சட்டத்துறை மேற்பார்வையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு பூராவிலும் இருந்து ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். NR இளங்கோ அவர்கள் சட்டத்துறை செயலாளர் அவர்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்க இருக்கிறார். அந்த அடிப்படையில் தேர்தல் பணியாற்றுவதற்கு இந்த எஸ்ஆரை பணியை நிறைவு செய்து ஒழுங்காக இப்படி அதில் நீக்கப்பட்டவர்கள் யார் யார் உரியவர்களுக்கு உரிய வாக்கு உரிமை பெற்றுத் தருவதில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் என்றிருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி இதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சொன்னது போல அவரோ தனி எஸ்ஐஆர் எடுக்கிறார். இந்தியாவிலே எஸ்ஐஆர் வேண்டும் என்று கோர்ட்டுக்கு போன ஒரே கட்சி அதிமுக தான். வேறு எல்லா கட்சிகளும் எதிர்க்குது. அவர் போனதுக்கு காரணம்னா அவர் கட்சி இருக்கிற நிலைமை, அவர் எஸ்ஐஆர் அங்கே எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துச்சு. ஏன்னா அடிக்கடி பொதுக்குழுவே கூட்டி அவருக்கு எஸ்ஐஆர் கணக்கு எடுக்கிறார். அவர் கட்சியில் போன பொதுக்கும் இந்த பொதுக்குழுக்கு இடையில் எத்தனை பேர் சேர்த்துட்டாங்க அதிமுகவில் பொதுக்குழுவில் இருக்கிறவங்க, எத்தனை பேர் அது டெத்து, எத்தனை பேர் ஷிஃப்ட் ஆனாங்க, எத்தனை பேர் திமுகவில் திமுகவுக்கு போனாங்க, நடிகர் கட்சிக்கு போனாங்க, ஷிஃப்டடு டபுள் என்ட்ரின்னு நம்ம சொல்கிறாங்க. அதில் டபுள் மைண்டில் இருக்கிறாங்க சில பேர். திமுகவுக்கு வரலாமா, நடிகர் கட்சிக்கு போகலாமா, பாஜகவில் போகலாமா, இந்த டபுள் என்ட்ரி, இந்த என்ட்ரி அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நாங்கள் மக்களுக்கான என்ட்ரி எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.